ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மெஷின் டிராயிங் யூனிட் 1 செக்ஷனல் வியூஸ் பார்ட் 1. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும், பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் ட்ராயிங் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ முதல்ல நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன், என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வியூஸ், ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ், மூணாவது யூனிட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், நாலாவது யூனிட் கீஸ், ஸ்க்ரூ த்ரெட்ஸ் அண்ட் த்ரெடட் ஃபேஸ்னர்ஸ். ஸோ இந்த 4 விஷயந்தான், 4 யூனிட் தான் இதில். இது இல்லாமல் 5வது யூனிட் கிடையாது, அதுக்கு பதிலாக எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராயிங்ஸ் தான். என்னென்ன ட்ராயிங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட், நக்கிள் ஜாயிண்ட், screw jack, footstep bearing, plumber block, swivel bearing, simple eccentric, machine wise, protected type flanger coupling, கடைசியாக கனெக்டிங் ராடு. ஸோ இந்த 10 டிராயிங் தான் வந்து இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு வீடியோஸ் எப்படி போட போகிறேன் அப்படின்றதையும் டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வியூஸ் அந்த யூனிட் 1 வந்து முடிச்சிடுறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் வந்து போடலான்ட்ருக்கேன். ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட், நக்கிள் ஜாயிண்ட், ஸ்க்ரூ ஜாக் எப்படி பண்ணுறது, இந்த ட்ராயிங்கை வந்து எப்படி போடுறதுன்றதை அந்த செக்ஷனல் வியூஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் முடிச்சிடுறேன். அடுத்தது செகண்ட் யூனிட் போயிடுறேன், லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் பேரிங், ப்ளம்பர் பிளாக், ஸ்வைவல் பேரிங். ஸோ இந்த 3 ட்ராயிங்கையும் இந்த யூனிட் முடிச்சதும் இதை முடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் முடித்ததும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸென்ட்ரிக், மிஷின் வைஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீஸ், ஸ்க்ரூஸ், த்ரெட்ஸ் அண்ட் த்ரெட்டட் ஃபேஸ்னஸ். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா அடுத்த கடைசி இருக்க 2 ப்ரொடக்டட் டைப் ஃப்ளாஞ்சர் கப்ளிங்கும் கனெக்டிங் ராட். ஸோ இந்த 10 எக்ஸசைஸையும் வந்து நான் யூனிட் கூடவே சேர்த்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வந்துடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செக்ஷனல் வியூஸ். செக்ஷனல் வியூஸ்னால் என்ன? அதாவது ஒரு பொருளில் நார்மலாக வந்து ட்ராயிங்கில் நம்ம எப்படி காட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே மறைஞ்சிருக்கிற வியூஸ் எல்லாத்தையும் டாட்டட் லைன்ஸாக போடுவோம். அப்படி டாட்டட் லைன்ஸாக போட்டு காட்டும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வியூவில் நம்ம ஃப்ரண்ட் வியூவில் அது மாதிரிலாம் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வந்து என்ன வியூ இருக்குது, என்ன இருக்குன்றதை டாட்டட் லைனில் போட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு த்ரெட்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி டாட்டட் லைனில் காட்டுவாங்க. இதுவே வந்து நிறைய டாட்டட் லைன்ஸ் வர மாதிரி நிறைய ஹிடன் பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போது நம்மளால் ஈஸியாக விசிபிளாக அது கன்ஃபியூஸ் ஆகும். நார்மல் லைனுக்கும் அந்த லைனுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் செக்ஷனல் வியூஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ செக்ஷனல் வியூஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாகத்தை கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செக்ஷனல் வியூஸ். எதுக்காக செக்ஷனல் வியூஸ் தேவைப்படுது? நீட் ஃபார் செக்ஷனிங். அந்த உள்ளே இருக்கிற இன்விசிபிள் பார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக பார்க்குறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட டைமென்ஷன்ஸ், அதோட அளவுகள்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கிளியராக தெரியறதுக்காகவும், நிறைய ஹிடன் லைன்ஸ் ட்ராயிங்கில் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த செக்ஷனல் வியூஸ் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செக்ஷன் அப்படின்றது ஒரு கட்டிங் பிளேன். ஸோ அதை செக்ஷன் சொல்லலாம், இல்லை கட்டிங்னு சொல்லலாம். ஸோ அந்த கட்டிங் பிளேன் என்ன ஆகும்னா, நம்ம என்ன செக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த செக்ஷனில் வந்து அந்த கட்டிங் பிளேன் உள்ளே போயிட்டு அந்த ட்ராயிங்கை கட் பண்ணுற மாதிரி போர்ஷன் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஒரு இமேஜினரி பிளேன் தான் அது. ஸோ அப்போ அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்கிற பார்ட்டை தான் நம்ம இங்கே வரைய போகிறோம். இதுதான் வந்து செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பிளேன், கட்டிங் பிளேன் நான் சொல்கிறது தான் ஒரு இமேஜினரி பிளேன். அந்த இமேஜினரி பிளேன் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணி உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்மளுக்கு தெளிவாக வெளியே காட்டும். ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் வந்து கட்டிங் பிளேன். ஸோ இதுக்கான ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுத்துட்டே வரேன். ஏன்னா இது செக்ஷன்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன செக்ஷனில் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் செக்ஷன், ஆஃப் செக்ஷன், பார்ஷியல் அப்படின்லாம் லோக்கல் செக்ஷன் சொல்லுவாங்க. பார்ஷியல் செக்ஷன் இல்லை லோக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவால்வ்டு செக்ஷன், ரிமூவ்டு செக்ஷன், ஆஃப்செட் செக்ஷன். ஸோ இதுதான் வந்து செக்ஷனல் வியூஸில் இருக்கிற 6 விதமான டைப்ஸ் ஆஃப் செக்ஷனில் இருக்கிற 6 விதமான செக்ஷன்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபுல் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, முழுமையாக ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணுறது. ஆஃப் செக்ஷன் போது அதில் ஒரு குவார்ட்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணுறது வந்து ஆஃப் செக்ஷன் சொல்லுவாங்க.
பார்ஷியல் இல்லை லோக்கல் செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பகுதிகளை மட்டும் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்ஷியல், அப்படின்னா லோக்கல் செக்ஷன் சொல்லுவோம். ரிவால்வ்டு செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட் பண்ணுற போர்ஷன் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த கட் பண்ணியிருக்க போர்ஷனை நம்ம பக்கமாக திருப்பி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரிவால்வ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவ்டு செக்ஷன்னா ரிவால்வ்டு செக்ஷனை மாதிரியே தான் அது, திருப்பி நம்ம பார்த்த அந்த செக்ஷனை அந்த இடத்த விட்டுட்டு கீழே இறக்கி ட்ரா பண்ணுவாங்க. அப்படி ட்ரா பண்ணாங்கன்னா அது வந்து ரிமூவ்டு செக்ஷன். ஆஃப்செட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது அந்த கட்டிங் பிளேன், அந்த கட்டிங் பிளேன் எப்படி வேணால் திரும்பி இருக்கலாம், மாறி மாறி இருக்கலாம். ஸோ அப்படி மாறி மாறி இருக்கிறது தான் ஆஃப்செட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.